வலிமையாக இருக்கணும், நான் ஸ்ட்ரென்த்தை கூட்டிக்கணும், எனக்கு எல்லா விதமான ஸ்ட்ரென்த்தும் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கு அடிப்படையாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை நாம் கொஞ்சம் நமக்குள்ளார் வளர்த்துக்கிட்டோன்னு சொன்னோம்னா, கண்டிப்பாக எல்லா விதமான ஸ்ட்ரென்த்தும் நமக்கு கிடைக்கும். அப்படி என்னதான் அது ஒரு ஸ்ட்ரென்த்து உள்ள விஷயம்? எப்போதும் நாம் அதிகமாக பேசுகிறது என்னன்னு பார்த்தோன்னா, அகத்தாய்வுங்கிற ஒரு விஷயத்தை தான் பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன்? வாழ்க வளமுடன். நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா எனக்கு நெறைய தேவைகள் இருக்கு. இப்போ இந்த தேவைகள பூர்த்தி செய்யணும்னா, நான் என்ன பண்ணணும்? ஏன்னா, இவ்ளோ தேவைகள பூர்த்தி செய்யணும்னா, எனக்கு நம்பிக்கை இருக்கணும். ஆனா, அந்த நம்பிக்கை பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைவா இருக்கு. வாழ்க்கையில நம்ப எத வேணா சாதிச்சிடலாம், அப்படிங்கிற நம்பிக்கையும், ஆற்றலையும் நான் எப்படி பெருக்கணும்? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய விதமான தேவைகள் இருந்துகிட்ருக்கும். அந்த தேவைகள் அனைத்திற்கும் என்ன செய்யலாம்? அதுதான் நீங்கள் கேட்ட கேள்வி. எனக்கு எப்பொழுதுமே எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வலிமை வேணும், அது என்கிட்ட குறைவாக இருக்குது, என்னால் ஏன் அதை வளர்த்துக்க முடியல அப்படிங்கிற கேள்வி உங்களுக்காக ரொம்ப நாளாக உங்களுக்குள்ளாகவே இருந்துக்கிட்டு அது உங்களை கஷ்டப்படுத்திகிட்ருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக போய் யோசித்து பார்க்கணும். இந்த உலகம் பிறந்திருக்கு, உலகத்துக்குள்ளாக எத்தனையோ மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி ஒரு எனக்கு வலிமை இல்லை அப்படிங்கிற ஒரு அந்த உணர்வு இருக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் நாம் சிந்திச்சு பார்க்கணும். நம்மை நோக்கி நாம் யோசிக்கிறோமோ இல்லையோ, முதல்ல மற்றவர்களையாவது நாம் எடுத்து யோசித்து பார்த்தோன்னா, நிறைய விஷயங்களில் என்ன செய்யணும், எதனால் நமக்கு இப்படி மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவாக நமக்குள்ளாகவே தெரியும். எந்த இடத்துல எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்தோன்னா நிச்சயமாக நமக்கு தெரியும், ஏதோ ஒரு சில விஷயங்களில் தான் அந்த ஸ்ட்ரென்த் இல்லை, மற்ற இடங்களில் சில விஷயங்களில் நல்ல நம்ம தெளிவாக இருக்கோம், நல்லா செய்கிறோம், சூப்பராக செய்கிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் நம்மளையே நாம் தட்டி கொடுத்துக்கணும். மற்றவங்கள தட்டுறது இல்லை, நமக்கு நாமே கொஞ்சம் தட்டி கொடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. மற்றவங்க தட்டி கொடுக்கணும் நமக்கு அப்படின்னு சொன்னோன்னா, ஏதாவது நம்ம சிறப்பாக செஞ்சுருக்கும் பொழுது செய்வாங்க. செய்ய முடியாத சூழல் கூட இருந்துக்கலாம், விட்டுருப்பாங்க. ஆனால் மனசில் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதுக்கு பதிலாக நாம் என்ன செய்யலான்னா, நமக்குள்ளாகவே நமக்கே நாம் தட்டி கொடுத்துக்க ஆரம்பிக்கணும். எந்த விஷயமே என்னால் முடியாமல் இருக்குதா அப்படிங்கிறத கேட்டு பாருங்க. கை கால் கண் இல்லாதது, காது கேட்கல, வாய் பேசலை அப்படின்னு சொன்னால் கூட, அப்பேற்பட்ட ஆட்களுக்கு கூட ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க சாதிச்சிட்டு இருக்காங்களா இல்லையா? அவங்களால முடியுதா இல்லையா? அப்போ ஸ்ட்ரென்த்துங்கிற ஒரு விஷயம் ஒரு இடத்துல இல்லை, இன்னொரு இடத்துல இருக்கு. இறைவன் எப்போதும் எப்படி படைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, யாருக்காவது கை ஏதாவது முடியல அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு கை முடியலன்னா இன்னொரு கையில் நிறைய ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கும். ரைட் ஹேண்ட் ஏதோ அடிபட்டிருக்கு, இல்லை ரைட் ஹேண்டு இல்லைன்னே கூட வச்சுக்கோமே, லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக செய்வாங்க. அதே 2 கை இருக்கிறவங்க லெஃப்ட் ஹேண்டில் செய்ய முடியுமா? முடியாது பாருங்கள். ஒன்று இல்லைன்னு சொல்லும்போது அதே இயற்கை என்ன செய்யுதுன்னா, அதுக்குள்ளாகவே அது மோல்ட் செய்து, ஒரு ட்ரெயின் செய்து, இதை வச்சுக்கிட்டு நீ எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தை, நமக்குள்ளாக ஒரு ஸ்ட்ரென்த், எது நாம் இல்லைன்னு நினச்சிட்ருக்கோமோ அந்த ஸ்ட்ரென்த்தை அதுவே நமக்கு கொடுத்துருக்கு. இதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம அந்த வலிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதை வச்சு நாம் பார்க்குறோம்?
இதுதான் முக்கியமானது. மற்றவங்கள வச்சுக்கிட்டு நாம் பார்த்தோன்னா கரெக்டு தான், உண்மையாக ஒத்துக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் என்னால் முடியாத ஒரு விஷயம் இருக்குது, பரவாயில்ல. அந்த ஏதோ ஒன்று அப்படிங்கிறதுல அதையும் நான் வளர்த்துக்கணும்னு நினைக்கிற நல்ல விஷயம். அதையும் வளர்த்துக்கிட்டோன்னா பரவாயில்ல, இன்னும் நான் நல்லா சிறப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கலாம். மனசாலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உடலாலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் நாம் எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும். இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து வச்சுருக்காங்க. நாமளும் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ இருக்கிறவங்க கூட நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. முன்னாடி இருந்தவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ செய்து தான் நாம் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அப்போ எல்லாமே அவர்களுடைய அறிவு. அப்போ அந்த அறிவை நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கணும் இல்லையா? நமக்குள்ளாக அதை எடுத்துக்கிட்டா தானே நமக்கு நல்லது. எதுக்காக இதை சொல்கிறோன்னா, டக்குன்னு ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது நமக்கு ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்காது. எங்கேயோ ஒரு ரிஜெக்ட் பண்ணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல இருக்கும். அப்போ என்ன செய்ய போகிறோம்னா, வலிமையாக இருக்கணும், நான் ஸ்ட்ரென்த்தை கூட்டிக்கணும், எனக்கு எல்லா விதமான ஸ்ட்ரென்த்தும் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கு அடிப்படையாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து கொஞ்சம் நமக்குள்ளார் வளர்த்துக்கிட்டோன்னு சொன்னோன்னா, கண்டிப்பாக எல்லா விதமான ஸ்ட்ரென்த்தும் நமக்கு கிடைக்கும். அப்படி என்னதான் அது ஒரு ஸ்ட்ரென்த்து உள்ள விஷயம்? உண்மையிலே அதுக்கு வலிமை அதிகமாக வேணும். நான் கேட்டதே உங்ககிட்ட, நான் எப்படி வந்து ஸ்ட்ராங்காக எல்லாத்தையும் செய்கிறது, எப்படி அந்த ஸ்ட்ரென்த்துங்கிற விஷயத்தை எப்படி நான் வளர்த்துக்கிறதுன்னு கேட்டேன். திருப்பவும் என்ன சொல்கிறோன்னா, மறுபடியும் அந்த ஸ்ட்ரென்த்து தான் அதுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இருக்குது நம்மக்கிட்ட. அது தானாகவே நமக்குள்ளாகவே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரென்த். அதனால் அது இருக்கா இல்லையாட்டெல்லாம் யோசிக்க வேண்டாம். எல்லாருக்கும் அது கண்டிப்பாக இருக்குது. அப்படி என்ன அந்த சீக்ரெட்டான ஒரு ஸ்ட்ரென்த் தெரிஞ்சுக்குவோமா? அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்? கேட்டதோடு இருக்கக்கூடாது, ஏற்றுக்கணும். முன்னாடியே இப்போ டீல் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மனசோட நாம் இப்போ என்ன செய்தால் என்னுடைய வலிமை கூடும், எது உண்மையான பவர், உண்மையான வலிமை அப்படிங்கிற விஷயத்தை, அந்த ஸ்ட்ரென்த்தை ஸ்ட்ராங்காக இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன தெரியுமா? வேதாத்ரி மகரிஷியும் அகத்தாய்வுங்கிற ஒரு பயிற்சியில் அடிக்கடி நமக்கு சொல்கிறாங்க. எப்போதும் நாம் அதிகமாக பேசுகிறது என்னன்னு பார்த்தோன்னா, அகத்தாய்வுங்கிற ஒரு விஷயத்தை தான் பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன்? அதுதான் வாழ்க்கையே. முழுக்க முழுக்க நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நாம் என்ன பார்க்குறோன்னு சொன்னோம்னா, நம்மை ஆராய்ச்சி செய்து கொள்வது, மற்றவங்களை ஆராய்ந்து பார்ப்பது, இப்படி தான் வாழ்க்கையே. ஆராய்ச்சி தான் ஒட்டுமொத்தமான வாழ்க்கையே. இப்போ இந்த ஆராய்ச்சியில் ஸ்ட்ரென்த்தை வளர்த்துக்கிறதுக்காக என்ன ஆராய்ச்சி வேணும்னு சொன்னோன்னா, நான் வலிமை அடையணும்னு சொன்னால் என்ன வளர்த்துக்கணும்? என்னுடைய தவறுகளை ஒத்துக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கணும். முதல்ல சொன்னோம் இல்லையா? இதுக்கு ரொம்ப வலிமை வேணும்னு சொன்னோம் இல்லையா? கரெக்டா? நம்ம எப்போ நம்மளுடைய தவறுகளை ஒத்துக்கிற பழக்கம் இருக்குது? ரொம்ப கஷ்டம். சில பேர் எதுவாக இருந்தாலும் அப்படியே அட்மிட் பண்ணுவாங்க, உடனே சாரி சொல்லுவாங்க. சாரி சொல்கிறது தப்பிக்கிறதுக்கு இல்லை. நிறைய இடங்களில் நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னோம்னா, சாரிங்கிற வார்த்தையை வந்து ஒரு தப்பிக்கிறதுக்காக வச்சுக்கிறோம். கிடையவே கிடையாது. சாரிங்கிற வேர்டு நம்மளை அழிச்சிடும். ஆனால் அந்த வேர்டு தான் நம்மளை சூப்பராக வளர்க்க வைக்கும். இப்போ நான் தான் பயன்படுத்துகிற விதத்தில் வித்தியாசப்படுறேன். சாரியை சரியாக பயன்படுத்தினா அது சாரியை அப்படியே போயிடும். இல்லாட்டி சாரியை தவறாகவே நம்ம வந்து அதை ஒரு காரணமாக பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா, சாரினால் என்ன வரும் தெரியுமா? சாரோ தான் வரும். சாரோன்னா என்ன? கவலைகள் தான் வரும், கஷ்டங்கள் தான் வரும். என்னென்னா, சாரி சொல்லிவிட்டு அவங்க மன்னிச்சிட்டு விட்டுடுவாங்க. ஓ சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுனால விட்டுடுவாங்க அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு அது ஒரு காரணம் காமிக்கிற அதுவாக நினச்சிக்கிட்டு பயன்படுத்தணும்னா நிச்சயமாக நம்மளுடைய வலிமையை அது கூட்டாது.
சாரி சொல்றது எதுக்காக அந்த வார்த்தை ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா, தெரியாம நான் செஞ்சுட்டேன். எனக்கு புரியல அந்த இடத்துல. நான் உங்ககிட்ட கேட்கணும்னு எனக்கு தோணல. அப்படிங்கிறத உணர்ந்து நல்லா கவனிக்கணும். வேதாத்ரி மகரிஷி அடிக்கடி இந்த வார்த்தைய சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் உணர்ந்து செய்யுங்க. தப்பு செய்தா கூட உணர்ந்து செய்யும்போது, இனிமே அது செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா, அன்கான்ஷியஸா செய்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணுமே புரியாம அப்படியே இருந்தத விட, அப்படியே செய்துக்கிட்டே போயிட்டுருப்போம். அத உணர்ந்து பார்த்தோம்ன்னா, செய்த பிறகு அட்லீஸ்ட் ஆராய்ச்சி செய்து, அத உணர்ந்தோன்னு சொன்னோம்னா, அடுத்த தடவைக்கு என்ன செய்யும்? அது ஞாபகம் வரும். போன தடவை நீ செய்தல்ல, இந்த மாரி நினைச்சல்ல, இப்ப ஏன் மறுபடியும் நீ செய்யணும்? போன தடவை செய்யும்போது இப்படி தானே ரிசல்ட் கிடைச்சது. இப்ப இந்த மாரி செய்யாம மாத்தி செய்யலாம் இல்லையா? இப்படியெல்லாம் நமக்குள்ளார சொல்லிக்கிட்டே இருக்கா இல்லையா? அது என்ன செய்யுது? நம்மளுடைய தவறுகள சுட்டி காமிக்குது. யாரு? யாரோ ஒருத்தர் இல்ல. உள்ளுக்குள்ளாகவே இருந்து அத சுட்டி காமிக்குது. அப்ப அந்த சுட்டி காமிக்கும் பொழுது, உள்ளுக்குள்ளார இருக்குதுல, சாரி சொல்லுவோமா? வெளியில தானே சாரி சொல்ல முடியும். மற்றவங்ககிட்ட சாரி சொல்லலாம். நமக்குள்ளார சாரி சொல்லிக்க முடியுமா? முடியவே முடியாது. அது சாரிய ஏத்துக்காது. கண்டுக்காது. திருப்பி அத சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்ப எங்கேயா இருந்தாலும், சின்ன வயதிலிருந்து நாம சாரி சொல்ல பழகுனாலே நமக்கு ஸ்ட்ரென்த் கூடும். சாரி சொல்லிட்டு என்ன செய்யணும்? இதிலிருந்து அடுத்த தடவை நான் எப்படி செய்யாம இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி நாம பழகிக்கணும். இது முக்கியமா நமக்கு வேணும். சும்மா சொல்லிட்டு தப்பிக்கல. நான் என்ன செய்றேன்? இப்ப இந்த தடவை செய்துட்டேன். நீங்க போன தடவை இப்படி தான் செய்யணும்னு சொன்னீங்க. நான் அத சரியா புரியாம போயிடுது. மறந்துட்டேன். குழம்பிட்டேன். இப்ப எனக்கு இன்னொரு தடவை நீங்க சொல்லுங்க அப்படின்னு என்னுடைய தப்ப நானும் ஒத்துக்கிறேன். தப்ப மறைக்கும் பொழுது தான் இன்னொரு தப்ப நாம செய்ய ஆரம்பிப்போம். மத்தவங்களும் என்ன செய்வாங்க? அப்ப என்ன இவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்றாங்களே, இன்னும் அவங்களுக்கு கோவம் வரும். அப்ப தெரிஞ்சு அவங்க தப்பு செய்திருக்காங்கன்னா, இன்னும் கோவமா பேசும்பொழுது என்ன ஆகும்னா, 2 இடத்துலயும் அங்க ஒரு இணக்கம் இருக்காது. இல்லாம என்ன ஆகும்னா, ஏதோ போட்டி போடுற மாரி அங்க போயிடும். பெரியவங்களோ, சின்னவங்களோ யாரா வேணாலும் இருந்தாலும், சின்ன பசங்க கிட்ட கூட நாம சாரி கேட்கலாம். இத வளர்த்து பாருங்க. நமக்குள்ளார அந்த இன்ஃபீரியாரிட்டி வராது. எனக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, வலிமைன்னு கேட்டீங்க இல்லையா? அந்த வலிமை என்ட்ட இல்லைன்னு தோணாது. இந்த வலிமை இல்லைங்கிற காரணத்தினால என்ன செய்யணும்? அதான் வலிமை இல்லைங்கிற ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கிறேன் முதல்ல. அந்த ஒத்துக்கிட்ட காரணத்தினால என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்குள்ளார நான் போகும்பொழுது, அதுவே எனக்கு ஸ்ட்ரென்த்தா மாறுது. இத தான் நாம செய்யணும். ஒத்துக்கிட்டு நாம அதுக்குள்ளாகவே அப்படியே எப்போதுமே கவலைப்பட்டுட்டு உட்காரக்கூடாது. அதுக்கு வேண்டிய முயற்சிகள் எல்லாம் நாம எடுத்துக்கிட்டே இருக்கணும். யாருகிட்ட அணுகுனா என்ன கிடைக்கும்? எங்க போய் படிச்சோம்னா இதை எப்படி வளர்த்துக்கலாம்? அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்கள கொஞ்சம் நிதானமாக போகணும். படபடப்போட எப்போதுமே நம்ம செய்திருப்போம். ஒரு வேகமாக நான் நாளைக்கே சாதிச்சிட போறேன் அப்படிங்கிற வேகத்தோட நம்ம போவோம். அதுவும் கூடாது. ஏன்னா புதுசா எதையும் நம்ம கத்துக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் எடுக்கிறத நிறைய நேரங்கள்ல நான் இதோ செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவேன். என்ன சொல்லணும்? செஞ்சலான்னு நினைச்சேன். ஆனா இந்த இடத்துல வரும்போது ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஸ்டக் ஆயிடுது. தெரியல எனக்கு அப்படிங்கிறத நான் சொல்லும் பொழுது என்னாகும்? எனக்கு என்னுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்கு இன்னொருத்தங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம எப்பொழுதும் என்ன செய்யணும்? நம்மளுடைய டோரை ஓப்பன் செய்து வைக்கணும். நம்மளுடையதை ஒத்துக்கணும். ஒத்துக்கும் பொழுதுதான் மாற்றங்கள் ஆரம்பிக்கும். வலிமை கூடும். மறைக்க நமக்கு அது பிரச்சனையாகவே அமைந்துக்கிட்டே போகும். எந்த ஒன்றா இருந்தாலும், என்கிட்ட ஸ்ட்ரென்த் இருந்தாலும் சரி, ஸ்ட்ரென்த் இல்லைனாலும் சரி, எல்லாவற்றுக்குமே ஒத்துக்கிறது இதுதான் தேவையான விஷயம். இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே வாங்க. இன்ஃபீரியாரிட்டிக்கும் போகாதீங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு கவலையும் படாதீங்க. எனக்கு தெரியும்னு நினச்சிட்டு அதுலேயும் உட்காந்துருக்காதீங்க. வளர்க்கணும். நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நான் நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசு எப்போதும் அமைதியாக வச்சிட்ருக்கணும். அந்த அமைதியோடு யோசித்து
தப்பு ஏதாவது நடந்திருந்தாலும் நம்ம யோசித்தாலும் அதையும் ஒத்துக்கிட்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி மற்றவர்களுடைய உதவியை பயன்படுத்தி அதை சரியான முறையில் நம்ம கொண்டு வந்தோம்னா சாரி சொல்லி தப்பிச்சிக்காம சாரி சொல்லிட்டு அதுக்கு அடுத்த முயற்சியை எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் வலிமையாக இருக்க முடியும். முயற்சி செய்து பாருங்கள். எல்லா ஏஜில் யாராக இருந்தாலும் இது ஒத்து வரும். வயசானவங்க கூட சாரி சொல்லலாம் தானே. ஏதோ ஒன்று ஆகிருக்குன்னா டக்குன்னு அதை சரிப்படுத்திட்டு அடுத்தது என்ன செய்கிறாங்க அதை யோசிக்கலாம். அந்தளவுக்கு யோசிக்க ஆரம்பித்தோன்னா நிச்சயமாக நமக்கு எது வேணாலும் செய்ய முடியும். வாழ்க வளமுடன்.